அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹில்மி. இன்றைக்கு திகதி 12 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. அதாவது நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் என்ற வகையில், நானும் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் அவங்க எனக்கு சரியான கோபம். அதாவது இந்த குர்ஆன் சம்பந்தமாக, குர்ஆன் கண்டெய்னர் சம்பந்தமாக அந்த வீடியோவில் மீடியா செய்யக்கூடிய அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் மீடியா குர்ஆன் ரிவ்யூ கமிட்டியில் ஒரு ஆள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. அவர் கொடுத்த பதிலுக்கான ஆதாரங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் வந்தால் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு தலைவர். ஆக அந்த ரிவ்யூ கமிட்டியில் தலைவர் அர்கம் நூர் அமீத் ஹசரத் அவங்க பலிவு போகிறாங்க. அவங்க பதில் கொடுக்கல. அதாவது ஒரு விஷயம் பதில் கொடுக்க வேண்டியவர் தலைவர், ஃபேஸ் பண்ண வேண்டிய துறையில் வார பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய தலைவர். அதுதான் தலைமைத்துவம் பண்ணுறது. எங்களோட தலைமைத்துவம் குண்டு வெடித்த சிற்கு பொதுமக்களை கைது செய்கிற நேரம் ஓடி போய்த்து சவுதி அரேபியாவில் சாதிகாஜியா ரூட்டில் ஒழிச்சு நின்றார். இதுதான் எங்களோட தலைமைத்துவம். அதாவது குண்டு வெடித்ததுக்கு இந்த முஸ்லீம் சமூகத்துக்குரிய பழியை நிவர்த்தி செய்யணும். நாங்கள் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இதை சரியான ஒரு விசாரணை நடத்தி அரசாங்கம் உண்மையை வெளிப்படுத்தணும், முஸ்லீம் சமூகத்தை இதிலிருந்து விடுவிச்சோம். இந்த குற்றச்சாட்டிலிருந்து ஒரு அறிக்கை கூட விடாத ஒரு தலைமைத்துவம் தான் எங்களோட தலைமைத்துவம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷரும் கொடுக்காது. அந்த வகையில் காதினால் 100க்கு 200 நல்லா. அப்படியான ஒரு துரஷ்டமான ஒரு தலைமைத்துவங்கில் தான் நாங்கள் இருக்கிறோம். விஷயத்துக்கு வருவோம். இப்போ சாதிகாஜியா ஒரு கண்டெய்னர் குர்ஆன் அனுப்பினார் சவுதி அரேபியாவிலேருந்து. அந்த கண்டெய்னர் குர்ஆனில் இருந்தது. இதுதான் பேக்கிங் லிஸ்ட். இந்த இருக்குது, இது பேக்கிங் லிஸ்ட். இதில் இருக்குது 441 கார்ட்டூன்ஸ், 25,000 பீஸ் ஹோலி குர்ஆன் அரபிக். அடுத்தது ஹோலி குர்ஆன் தமிழ் 782 பீஸ், 15,640 பீஸ். ஹோலி குர்ஆன் தமிழ் 782 கார்ட்டூன்ஸ், 15,640. ஹோலி குர்ஆன் 3 ஜுஸ் தமிழ் 162 கார்ட்டூன், 9,720 பீஸ். ஹோலி குர்ஆன் ஜுஸ் சிங்கள 20 கார்ட்டூன், 1,200 பீஸ். இதுதான் அவர் அனுப்பின பேக்கிங் லிஸ்ட். இதுதான் அந்த கண்டெய்னரோட பிஎல் காப்பி. இது முஸ்லீம் கலாச்சார அமைச்சு டிரெக்டருக்கு வந்தது. அவர் மேலதிக பாதுகாப்புக்காக வேண்டி தான் இந்த டிரெக்டருக்கு அனுப்பினார். இதை மேலதிக பாதுகாப்புக்காக வேண்டி தான் அவர் டிரெக்டருக்கு அனுப்பினார். என்ன பிரச்சனை வரக்கூடாது, கவர்மெண்ட் மூலமாக போகிறது நல்ல மட்டத்தினால தான் அவர் இதை அனுப்பினார். அப்போ இதுக்கு ரிவ்யூ கமிட்டி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இந்த அறிக்கை ரிவ்யூ கமிட்டி ஆட்கள் 8 பேர் இருக்கிறாங்க. இதான்னு பார்த்துவாங்க, 8 பேர் இருக்கிறாங்க. அவர் தலைவர் ஷேக் அர்கம் நூர் அமீத். அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையோட ஃப்ரேம் ஒர்க் கொண்டு இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் இது தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்களே, இதில் இதுதான். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க நடைமுறைப்படுத்த முன்னுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பயங்கரத்தை அவங்களே முதலாக நிராகரிச்சிக்கணும். அவங்க உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஒரு முஸ்லீமுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை அவங்களே ஒப்ஜெக்ட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் முஸ்லீம் சமூகத்துக்கு போடலான்னு சின்னத்தை அவங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கு வேலை செய்து எப்படி போனாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க ஒப்ஜெக்ட் பண்ணிக்கணும். இப்போ அவர் ஷெல்டர் தானே குர்ஆன் அந்த எங்களுக்கு தரப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்குக்கு வெளியே உள்ளுக்கு வரலான்னு சொல்லி, அப்போ இவங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு உள்ளுக்கு வரக்கூடிய ஒரு குர்ஆன் அல்லாஹ்தாலா அவங்க உலகத்துக்கு இறக்கணும். இப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அந்த குர்ஆன் வரல, அதனால தான் நாங்கள் அதை கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. அவங்க முஸ்லீமாக இருந்த நிலையில் தான் சொல்கிறாங்க. அடுத்து அது சம்பந்தமாக அவங்க கொடுத்த ரிப்போர்ட், அதில் அந்த கடைசியாக அவங்க அடித்த ரிப்போர்ட்டில் அவங்களோட சாரம் என்னென்னு கேட்டால், இந்த ரிப்போர்ட் 1 2 3 பேஜ் கொண்டது. இந்த 3 பேஜ்லேயும் அவங்க 8 பேர் சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் அடிச்சிக்கிறான், therefore the committee decide not permitted to importation of this publication. அதாவது இந்த இறக்குமதி நூல்களை கொடுக்கறதுக்கு அவங்களும் பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லி அவங்க அடிச்சு ரிப்போர்ட் கொடுக்க. ரிப்போர்ட் சாராம்சம் ரிப்போர்ட்டில் நிறைய எழுதிக்கிறாங்க. சரி, அதை எடுத்து வாஷிங்டன்னால் சரியான டேட்டாம் சரி கோவம் வரும் இதை பார்க்குற நேரம். அப்போ இதில் அடிச்சிக்கிறாங்க. சரி, இதில் அடிச்சிக்கிறாங்க என்னன்னு கேட்டால், இந்த குர்ஆனை எங்களுக்கு வெளியே கொடுக்கல, இந்த பப்ளிகேஷனை எங்களுக்கு வெளியே கொடுக்க ரெக்கமெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ
இது நோ பெர்மிட்டட்னு சொல்கிற அவர் சொல்கிறாங்களே குர்ஆனை தடுக்கலைன்னு நாங்கள் தடுக்கலை குர்ஆன் ஒரு முஸ்லீம் தடுப்பானான்னு சொல்லி கேட்குறாங்க தானே. இந்த நோ பெர்மிட்டட்னு சொல்கிறதுக்கு மறுவசனம் அவர் சொல்லணும் என்னன்னு கேட்டி, நோ பெர்மிட்டட் இதுக்கு வந்து மறுவசனத்தை அவர் சொல்லணும். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அவர் கொடுத்த இதை வச்சு சரி அவங்க கொடுக்குறாங்க முஸ்லீம் கலாச்சார அமைச்சுக்கு ரிப்போர்ட். அந்த முஸ்லீம் கலாச்சார அமைச்சிலிருந்து அந்த அதுக்கு வந்து இவங்களுக்கு அனுப்புகிறாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, கலாச்சார டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, பௌத்த சாசன அமைச்சுக்கு. அவங்களிலிருந்து பாதுகாப்பு அமைச்சுக்கு அந்த ரிப்போர்ட் போகுது. அந்த பாதுகாப்பு அமைச்சால் கொடுத்த ரிப்போர்ட் இதுதான். இந்த இது பாதுகாப்பு அமைச்சு அவங்க கொடுத்த லெட்டர் கொஞ்சம் வாசிக்கிறேன் கேட்டுக்கோங்க. යොමුංකය ලෙටර් ඉකිදී 2024 දින ඔබ අමාත්‍යංශයේ ලිපිය. සරි සෞදි යොමු ලිපිය මගින් සෞදි අරේබියා සිට මුස්ලිම් ආගමික හා සංස්කෘතික කටයුතු දෙපාර්තමේන්තුව වන පරිත්‍යාග වශයෙන් ලබා දී ඇති ඉස්ලාම් ආගමික ග්‍රන්ථ භාණ්ඩ වර්ග 4ක් අතරින් සුද්ධ වූ අල් කුර්ආන් ග්‍රන්ථය 25,000ක් සඳහා පමණක් මුස්ලිම් ආගමික හා සංස්කෘතික කටයුතු දෙපාර්තමේන්තුවේ යටතේ වන ග්‍රන්ථ සමාලෝචන කමිටුව විසින් අන්තවාදී කරුණු අන්තර්ගත නොවන බවට නිර්දේශ සහිතව මෙම අංශය වලට යොමු කර ඇති අතර මෙම ග්‍රන්ථයට අනුව මෙම නිර්දේශයට අනුව මෙම ග්‍රන්ථය සඳහා පමණක් රේගුව වෙති නිදහස් කිරීම සම්බන්ධයෙන් මෙම අමාත්‍යංශයේ විරුද්ධතාවයක් නොමැති බව දන්වා සිටිමි. இது அடிக்கிறது வந்து பாதுகாப்பு அமைச்சால். இதில் என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டால், அந்த நிர்தேச கமிட்டி அந்த ரிவ்யூ கமிட்டி எங்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பிக்கிறாங்க. இந்த சவுதி அரேபியாவிலேருந்து வந்து இந்த குர்ஆன் 25,000 பிரதிகளில் மாத்திரம் அந்தவாதி கர்ணு அந்தர்கத நொமத்தி பவட்ட சரி, அதாவது இந்த 25,000 குர்ஆனில் மட்டும்தான் முற்போக்காத கருத்துக்கள் இல்லை, அதாவது பயங்கரவாத தூண்டக்கூடிய கருத்துக்கள் இல்லை, பயங்கரவாத கருத்துக்கள் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு அவங்க லெட்டர் தந்திக்கிறாங்க. அதற்கு அணுவ அந்த 25,000 தவிர மற்றதை கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லைண்டு. இது வந்து இவங்க திட்டம் போட்டு செஞ்ச வேலையை உண்டு. அதாவது 25,000 பிரதிகள்லையும் குர்ஆனில் பயங்கரம் மீச்சம் சொல்லி செல்லாமல் இவங்க சொல்கிறாங்க, இந்த 25,000 பிரதிகளில் மட்டும்தான் அந்தவாதி கருணு அந்தர்கத நோனபவ, அதாவது மற்றத்தில் இருக்கி அதான் சொல்கிறாங்க அவங்க. இப்போ 4 சாமான் எடுத்து 3 சாமான் இது 3 சரியில்லைன்னு சொன்னால் அதில் ஒன்று வந்து நல்லமண்டு தான், இல்லாட்டி 3 சாமான் நல்லம் என்று சொல்லி செல்றதாக இருந்துச்சு, அது அர்த்தம் ஒன்று சரியில்லைன்று தான். இதைத்தான் இவங்க செஞ்சாங்க. இது இவங்க திட்டம் போட்டு செஞ்ச வேலை. இதுதான் இந்த லெட்டர், இந்த 25,000 பீஸ். இது இவங்க வந்து எப்படின்னு திட்டம் போட்டு செஞ்ச வேலை, அதாவது யோசனை பண்ணி மாட்டிக்கொள்ளாமல் இது இவங்க திட்டம் போட்டு செஞ்ச வேலை. இந்த லெட்டர் அவங்க அனுப்பின வந்து அந்த இது அதில் என்ன மற்ற குர்ஆனில் மட்டும்தான் 4 வர்க்க, அதாவது பாண்ட வர்க்க 4 வந்துச்சு. அதில் 4ல் வந்து 1ல் மட்டும்தான் 3ல் மட்டும்தான் அந்தவாதி அதஹாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் 1ல் அந்தவாதி அதஹாஸ் இருக்கேனத்தை அவங்க செல்லாமல் சொல்லிக்கிறாங்க. இதுதான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட். சரி, இப்போ அவங்க சொல்கிறாங்க தானே குர்ஆனுக்கு நாங்கள் இது செஞ்சேன்னா கிஸ்மத்து செஞ்சோம்ண்டு, அவங்க செஞ்ச கிஸ்மத்து இதுதான். இப்படி ஒரு முஸ்லீமாக இருந்துக்கணும் குர்ஆனுக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலுமா என்றது தான் நான் கேட்குறேன். அடுத்தது, அதாவது அந்த லெட்டரை வச்சு දෙපාර්තමේන්තුව එදන් කලාචාර அமைச்சு බුද්ධ ශාසන அமைச்சு අடிச்சது ලෙටර් උண்டு. ඒ අනුව සෞදි අරේබියා සිට මුස්ලිම් කාන්තා සංස්කෘතික කටයුතු දෙපාර්තමේන්තුව වන පරිත්‍යාග වශයෙන් ලබා දී ඇති සුද්ධ වූ අල් කුර්ආන් ග්‍රන්ථ අරාබි භාෂා පමණක් පිටපත් 25,000ක් මුස්ලිම් ආගමික සහ සංස්කෘතික කටයුතු දෙපාර්තමේන්තුව යටතේ වන ග්‍රන්ථ සමාලෝචන කමිටුව විසින් අන්තවාදී කරුණු අන්තර්ගත නොවන බවට සිදු කර ඇති නිර්දේශ අනුව සරි නිර්දේශ අනුව එම ග්‍රන්ථයේ ජාතික ආරක්ෂාවට හා ආරක්ෂාවට ආගමික සංහිඳියාවට බලපාන කරුණු අන්තර්ගත නොමැති බවත්
அதனால் රේගුවතින් නිදහස් කිරීමට සඳහා அரசு அமாத்தியாංශයෙන් அனுமதியை லெபி ඇත. இது எப்படின்னு கேட்டால் அவங்க அந்த தந்திச்ச குர்ஆனில் அந்த 3 பாண்டையிலையும் அதாவது 25,000 தவிர மொத்தத்தில் மட்டும்தான் அந்தவாதி கருத்தும் ஆகமிக்க சங்ஹிந்தியாவைக்கும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லி எனக்கு தந்திச்சதுனால இந்த 25,000 முட்டு போட்டு மற்றதுகளை கொடுங்கோ. இப்போ விளங்கியா இவங்க என்ன செஞ்சாங்க, இதுதான் இவங்க இந்த குர்ஆனுக்கு செஞ்ச அநியாயம். இது இவங்க பிளான் பண்ணி வேணுமென்னு செஞ்ச அநியாயம், இது தெரியாமல் செஞ்ச அநியாயம் இல்லை. அதாவது இது எப்படி நிப்பாட்டோன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி இது செஞ்ச அநியாயம். அந்த குர்ஆனில் பயங்கரவாதம் மீச்சேன்னு சொல்லி இல்லாமல் அந்த 3 குர்ஆன்லேயும் மட்டும்தான் பயங்கரவாத கருத்து இல்லை, அந்தவாதி அதஹாஸ் இல்லை என்று சொல்லிக்கிறாங்க. இது அந்த குர்ஆன். சரி, அடுத்து அவங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட யாரும் வரல, யாரும் பேசலை, இது சம்மந்தமாக யாரும் வரல, எல்லாம் சோசியல் மீடியாவில் தான் பேசுகிறாங்க என்று சொல்லி இன்னொரு சொன்னார். அதுக்கு நான் பதில் தரேன். இது சம்பந்தமாக நிறைய கடிதங்கள் கொடுத்திருக்குது. இது சம்மந்தமாக நிறைய ட்ரை பண்ணேன். இது சம்மந்தமாக சாதிக் ஹாஜியார் 6 மாதத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு வந்தார். 6 மாதத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்த காரணம் என்னன்னு கேட்டால், ஷிப்பிங் கம்பெனியில் கண்டெய்னர் வந்துச்சுன்னா ஒரு 5 நாள் தான் தருவாங்க. அப்புறம் கிளியர் பண்ணி கண்டெய்னர் பாரம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு அங்கே பிரச்சனையாகும். அப்போ அவருக்கு அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா 6 மாதமாக கண்டெய்னர் பாரம் கொடுக்கல. சில கம்பெனிஸ் 7 ஒரு கிழமை, சில கம்பெனிஸ் 5 நாள். அதில் ஸ்ரீலங்காவுக்கு வந்தார். அவர் செஞ்ச வேலை என்ன கேட்டால், இது எப்படியாவது வெளியே போடுங்கோ, இதுக்கு ஃபுட் நோட் ஒன்று அடிக்கணும்னு சொல்ல நான் செலவழிக்கிறேன், நான் என் சொந்த சலியால் செலவழிக்கிறேன், அவசரமாக இதை முடித்து விஷயத்தை முடியுங்கோண்டு இவங்கள்ட்ட கெஞ்சாத மட்டும் கெஞ்சினேன். அப்போ இவங்க உலமாக்கள் எங்களுக்கு செய்ய இயலாது, மார்க்கத்தை படித்தவங்க உடனடியாக இவங்க என்ன செஞ்சுக்கணும், இது சம்பந்தமாக உடனடியாக ஒரு கமிட்டியை கூப்பிட்டு இப்படி ஒன்று வந்தீங்கப்பட்டாக்கான்னு இதை வெளியே போடணும், இதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று அடிங்கோ, சரி நாங்கள் அடித்து வெளியே போட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்யலை. ஏன் செய்யலை? இந்த குர்ஆன் வெளியே வரக்கூடாது. இவங்களுக்கு செய்கிறதுக்கு 2 வருஷம் இந்த ஒரு நாள் 2 நாளில் 2 வருஷம், ஒரு நாள் உலமாக்களை கூப்பிட்டு இதை செய்கிறதுக்கு 2 வருஷம் இந்த அவங்க செய்யலை. அதுக்கு பிறகு சாதிக் ஹாஜியார் அவரை வச்சு கூட செஞ்ச இவங்க அவர் போன ஜெமியத்துல்லமாவில் செல்கிற இது எங்கள்ட பேருக்கு வந்ததில்லை, முஸ்லீம் கலாச்சார அமைச்சர் பேருக்கு வந்தது, நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்கோண்டு. அவங்கள்ட்ட போனால் இப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்ன, இது நாங்கள் இல்லை, இது ஜெமியத்துல்லமாலிக்கு உலமாக்கள் தான் தடுத்திக்கிறேன், அவங்கள்ட்ட பேசுங்கோண்டு. இங்கேயும் மங்கையுமாக அந்த மனுஷனை வச்சுன்னு போல் அடித்தேன். அந்த மனுஷனுக்கு 83 வயசு. அவர் ஸ்ரீலங்கா மக்களுக்கு குர்ஆனை கொடுத்து போட்டு மிச்சம் மேலாண்மை பிரதான் அவர் கடைசியாக அவர் போய்த்து ஆப்பிட்ட ஜெமியத்துல்லமா தலைவர். இதுக்கு அசாசாலி பழைய கவர்னர் ஷாக்கி அவங்களோட போய் தாப்பிட்டாப்புல அவர்ஷன் ஒரு காரணம் உண்டு. சாதிக் ஹாஜியார் நீங்கள் வழக்கு போடுங்க. நான் கேட்குறேன், சாதிக் ஹாஜியார் 7 வயசு இல்லை, இந்த மனுஷன் பாவம், அந்த மனுஷன் ஸ்ரீலங்கா மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிற மனுஷன் அங்கே இருந்து கொண்டு இவர் குர்ஆனை அனுப்பி போட்டு இவர் வழக்கும் போடணுமா? இது ஒரு முறையான ஒரு விஷயமானு கேட்குறேன் நான். இது ஒரு செல்றதுக்கு ஒரு வெக்கமாக இல்லை? அந்த மனுஷன் ஒரு பரிச்சை தந்திக்கிற மக்களுக்கு இது எடுத்து கொடுக்குறதுக்கு 2 வக்கீல் 2 வருஷமாகி நீ உலமாக்கள் ஆகிக்கிறீங்க, என்னென்னோ எல்லாம் வானவடிக்கோ எல்லாம் பேசுகிறீங்க தானே, உங்களுக்கு ஏன் ஏலா போகணும்? 2 வருஷமாக ஏலாம் போச்சு. ஜெமியத்துல்லமா குர்ஆன் வந்துச்சு, அவங்க அடித்தாங்க. இந்தியாவிலேருந்து வந்த குர்ஆனுக்கு அவங்க ஃபுட் நோட் அடித்து வெளியே போட்டாங்க. இந்த குர்ஆனை இவங்க வெளியே போடலை. காரணம் இதுதான். அடுத்த விஷயம் யாரும் வரல சொல்கிறாங்க தானே, எல்லாரும் பேசி தான் இருக்கிறாங்க, எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த சாதிக் ஹாஜியார் அதுக்கு பிறகு அடிக்கிறார் லெட்டர் உண்டு இங்கேக்கு கலாச்சார அமைச்சுக்கு, இந்த குர்ஆனை எப்படியாவது வெளியே போடுங்க, சரி என்ன செஞ்சால் இந்த குர்ஆனை ஃபுட் நோட்டை அடித்து வெளியே போடுங்கன்னு சொல்லி அடிக்கிறாரு. இதுக்கு முஸ்லீம் பண்பாட்டு அவர்கள் திணைக்களம், இந்த முஸ்லீம் பல்வாட்டத்தை அவர்கள் திணைக்களம் அடித்தது லெட்டர் ஒன்று கேட்கணும் கேட்டால் மினிஸ்ட்ரிக்கு இப்படி ஒரு சாதிக்கான எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று தந்திக்கிறாரு, இந்த குர்ஆனை வெளியே போட சொல்லி, சரி இதுக்கு எப்படியாவது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குர்ஆனை அதில் போட்டுறாரு, சமாலோசனை கம்ப்யூட்டர் நிவத்தை நீங்கள் திருப்பி இதை கூடி இது நிர்தேசம் பண்ணி இந்த குர்ஆனை வெளியே போடுங்கன்னு சொல்லி போட்டுறாரு. அதுவும் அவங்க செய்யலை. அடுத்து இது முஸ்லீம் இது சாதிக் ஹாஜியாருக்கு அடித்த லெட்டர், சரி இது அடித்த கொப்பியிட லெட்டர். அடுத்து இன்னொரு விஷயம் யார் லெட்டர் ஒன்று அடிக்கணும்னு கேட்டால், இது முஸ்லீம், இது கவுன்சிலர் ஜெனரல் ஃபலா மௌலானா அவர் அடிக்கிறாருன்னு கேட்டால், இந்த குர்ஆன் இது அடித்த முந்தி போன வருஷம் நோம்பில் இந்த குர்ஆன் நோம்பு வர ரமலான் மாதம் வர காரணத்தினால இந்த அவசரமாக இந்த குர்ஆன் கண்டெய்னர் எப்படியாவது வெளியே கொடுங்க என்று சொல்லி அடிக்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க தானே, யாரும் வரல, எங்களோட பேசலை, எங்களோட வரலன்னு சொல்லி. இதில் மொத்தமாக செல்லப்போன்னு சொன்னால் இதில் இதை வெளியே போடுறதுக்கு கஷ்டப்பட்ட திரிஞ்சவரால் நானும் ஒருத்தன். அப்போ அந்த வகையில் நிறைய, அதாவது அப்போ ரணில்ட கவர்மெண்ட் இருந்துச்சு, ரணில் ஜனாதிபதி ஆகிக்கிறாரு. அப்போ அந்த டைமில் ஜனாதிபதி தேர்தல் கிட்ட வருது, முள்ளுந்து வேலை, அதாவது பொலிட்டிக்கலில் எந்த அளவுக்கு மேலே போயிடுமோ அந்த அளவுக்கு மேலே போய் ட்ரை பண்ணினான். இதுக்கு காரணம்னு கேட்டால் அந்தவாதி அதஹாஸ்
அந்த வசனம்தான் இதுக்கு இன்று வரைக்கும் இதுக்கு தடையாகிக்குது. இது வேறொரு வகையில் அவங்களுக்கு கொடுத்திக்கலாம் இந்த ரிப்போர்ட்டை. இது வந்து எங்களுக்கு வந்து வெளியே போட இல்லாது, இல்லாட்டி விளக்கம் போதாது, இதுக்கு ஒரு ஃபுட் நோட் ஒன்று அடித்து தான் மக்களுக்கு கொடுக்கணும் என்று நிர்தேசம் பண்ணி கேளும். அவங்க அப்படியெல்லாம் பண்ணலை. அவங்க ஒரே வசனம் சொன்னாங்க, அந்தவாதி அதஹஸ் இதில் இந்த குர்ஆனில் இருக்குதுன்னு சொல்லாமல் மற்ற 3 குர்ஆன்லேயும் அந்தவாதி அதஹஸ் இல்லை என்று சொல்கிறாங்க. அதனால தான் இதுதான் இந்த குர்ஆனுக்கு அடித்த கெட்டை. சரி, அவங்க சொல்கிறாங்க தானே, யார் இது இவ்வளோ ரிப்போர்ட், இவ்வளோ இது சம்மந்தமாக விஷயங்கள் தான் இவ்வளோ வச்சுக்கிறேன். இந்த கவர்மெண்ட்டுக்கும் அதான் நடந்துச்சு. இந்த கவர்மெண்ட்லேயும் வந்து வெளியே போட போனாங்க. ஜனாதிபதி கிட்ட பேசினது, ஜனாதிபதி அடித்த லெட்டர் மேலே இருக்குது. இதால் மேலாம் போன காரணம் வந்து அந்தவாதி அதஹஸ் என்று சொல்லி அந்த வசனம் பாவிச்சது தான் இவங்க இந்த குர்ஆனுக்கு செஞ்ச பெரிய ஒரு அநியாயம். இதுக்கு இவங்க வகை சொல்லியாக மல்லாடத்தில் இது இவங்க தெரியாமல் செய்யலை, இவங்க வேணுமென்று செஞ்சது. அல்லாஹ் தாலா தான் இவங்களுக்கு இதுக்கான கூலியை கொடுக்கணுமே தவிர எனக்கு தெரியும் இந்த குர்ஆன் வந்து வெளியே போடவே இயலா என்று அதில் இருக்குது. நான் எத்தனையோ பொலிட்டீஷியன்ட்ட போனேன் இது சம்பந்தமாக ஹை டாப் லெவலில் எந்த அளவுக்கு போகலுமோ அந்த அளவுக்கு போன ஒன்றுமே நடக்கலை. இந்த காரணம் அந்தவாதி அதஹஸ் எத்துலத் நோன பவட்ட எதிலே மற்ற 3லேயும் சரி எத்துலத் நோன பவட்ட நிர்தேசக்கராயத்தி என்று சொல்லி போட்டால் இந்த குர்ஆனில் வந்து அந்தவாதி அதஹஸ் இருச்சுன்றதை தான் நீங்கள் சொல்லிச்சு. இப்போ பேசுகிறேன்னா சரியான கோபம் வாரு. பார்க்குறேன்னு இந்த ரிப்போர்ட்டை பார்க்குற நேரம் உண்மையில் பொறுக்கிறல்ல என்ன சொன்னால் நான் இவ்வளோ நான் பேசாமல் தான் இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ விஷயத்தையும் வச்சுக்கணும். இவங்க கோபத்தை பேசாமல் தான் இருந்தேன். எனக்கு பேச நினைவு வந்து அவரோட பேச்சில் அவர் செல்ல குர்ஆனை ஹிஸ்மத்து செஞ்சார். சொல்லி என்ன ஹிஸ்மத் அவர் செஞ்சார், அவர் செல்லட்டும், அல்லாடது நாளைக்கு வாசலணும். இந்த குர்ஆன் கண்டெய்னரை இந்த குர்ஆன் வந்து சீரழித்து ஒரு கண்டெய்னர் இல்லை 2 கண்டெய்னர் குர்ஆன் அடித்தார். இன்னும் ஒரு சிங்கள கண்டெய்னர் குர்ஆன் இன்னும் ஒரு கண்டெய்னர் சிங்கள குர்ஆன் அடித்தது இன்னுமே அங்கே இருக்குது சவுதியில். அவர் ஏற்றல ஃபஸ்ட்டுக்கு ஒரு கண்டெய்னர் தான் ஏற்றினது. சரி, அது வந்து சேரட்டும், அடுத்தது ஏற்றுவோம். இன்னொரு கண்டெய்னர் ஸ்ரீலங்கா அடித்த குர்ஆன் அங்கே இருக்குது. இவங்க செஞ்ச வேலை கேட்டால் இந்த குர்ஆனை வெளியே வரக்கூடாது என்று செஞ்ச வேலை தான் இவங்க இது செஞ்சது. அடுத்த இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன்னு கேட்டால் இந்த குர்ஆன் இப்போ வெளியே போடையிலும் அவங்களுக்கு மட்டும்தான். அவங்க திருப்பி கூடணும், கூடி அவங்க செல்லணும். நாங்கள் செஞ்ச சமாலோசனையில் வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் ஒண்டிக்கு சின்ன ஒரு தவறு ஒண்டிக்குது, இதுக்கு தான் இப்படித்தான் சொல்லி திருப்பி ஒரு ரிப்போர்ட்டை போட்டு வெளியே போடுவோமே தவிர இந்த குர்ஆனை வேற ஒன்றுமே செய்யலை. அப்படி இல்லாட்டி அவங்க அதை வந்து ரிசைன் பண்ணி போட்டு அவங்க வேறொரு சமாலோசனை கமிட்டி பெத்கரா பிஜி அந்த சமாலோசனை கமிட்டி மூலமாக இந்த குர்ஆன் இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் அதை குறைச்சி அதுக்கு ஒரு ஃபுட் நோட் அடித்து வெளியே போடுற அந்த ஐடியாவே அவங்களுக்கு 2 வருஷமாக இதை பலர் செய்ய முழு ஸ்ரீலங்காவில் பலர் பேசியும் அவங்க எந்த விதமான கருத்துமே எடுக்கலை. நான் கூட அர்க்கம்னூர் அமிதா ஹசரத் அவங்களோட பேசினேன். அவங்களுக்கு தார ஐடியா இல்லை வெளியில். அதாவது அவங்களோட யோசனை வந்து நெட்டால் இப்படியான குர்ஆன் இந்த இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் வரக்கூடாது, நாங்கள் செல்கிற மார்க்கம் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லித்தான் அவங்கள்ட்ட இதில் அவங்களோட அந்த இதில் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. செல்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் இதுக்கு அவங்க ரிப்போர்ட்டில் நான் கொடுத்திக்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் எத்தனையோ பெரிய பெரிய கிதாபுகள் பெரிய இமாம்கள்ட்ட கிதாபுகள் எல்லாத்தையும் வந்து ஹை ரிஸ்க்னு சொல்லி காட்டிக்கிறாங்க. ஹை ரிஸ்க்னு சொல்லி காட்டிக்குது. அடுத்து வந்து குர்ஆன் மட்டும்தானா இந்த மௌலூது கிதாப் அதில் மௌலூது கிதாப் என்ன போட்டிக்கு மௌலூது கிதாப் வந்து லோ ரிஸ்காம். அப்போ குர்ஆன் அவங்களுக்கு ஹை ரிஸ்க், மௌலூது கிதாபு லோ ரிஸ்க். சரி, அல்லாஹ்விடத்தில் இதுக்கான பதில் சொல்லிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.